ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இங்கே பார்த்துட்டு எஸ்எஸ் டெலிவியார்த்து. இன்றைக்கி நாம் போகிற இடம் பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்து பக்கத்துலேயும் தமிழ்நாடுக்கு அருகில் இருக்கிற ஆழிமலை சிவன் டெம்பிள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் திருவனந்தபுரத்துலேருந்து பஸ்ஸில் தாங்க போனோம். பஸ்ஸில் போனீங்கன்னா பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 28 கிலோமீட்டரில் வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்கு. திருவனந்தபுரத்துலேருந்து நம்ம கலியக்காவிளை பஸ்ஸு ஏறினீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாம். இது வந்து மெயின் ரோட்லேருந்து நம்ம 1/2 கிலோமீட்டர் உள்ள நடந்து போனீங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, அதான் அப்படியே நடந்து போனீங்கன்னா அந்த ஆழிமலை சிவன் டெம்பிளுக்கு போகலாம். அங்கேருந்து ஆட்டோவெலாம் இருக்குது. 50 ரூபா கொடுத்த ஆட்டோவில் மெயின் ரோட்லேருந்து இந்த கோயிலாண்ட எடுத்து போய்ட்டு விட்டுறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கட்டளை கடல் மாதிரியே இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து நம்ம அரபிக்கடல் ஓரத்தில் இந்த சிறிய குன்று, அந்த குன்றின் மேலே வந்து இந்த சிவன் அமைச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து நிறைய பஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் வந்து நாகர்கோவில் வழியாக வந்து வரலாம். களியக்காவில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து பஸ் வந்து உள்ளே வரணும். களியக்காவிலேருந்து நாகர்கோவிலேருந்து பார்த்திங்கன்னா 54 கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நம்ம கேரளம் கோவளம் பீச்சுக்கு அருகில் வந்து 10 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இங்கே வந்தீங்கன்னா நம்ம இரண்டுமே பார்க்கலாம். இது வந்து ஆன்மீக பூமியாகவும் இருக்குது, இயற்கையாகவும் இருக்குது, கடற்கரை சார்ந்த இடமாக இருக்கிறதுனால மிக அழகாகவும் பிரசித்தி பெற்றமாக அமைஞ்சிச்சு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா 2014 தான் வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்டிடத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2020 முடிச்சுட்டு இந்த கோயிலை வந்து 2020 டிசம்பரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஒரு தனியார் ட்ரஸ்ட்டு, சிவன் தேவஸ்தான ட்ரஸ்ட்டுன்ட்டு, ஆழிமலை சிவன் தேவஸ்தான ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை வந்து நியமிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த சிலையை அமைக்கிறதுக்கு வந்து தேவதத்தன்றவரை ஆர்கிடெக்ட் வந்து பண்ணியிருக்காரு. இந்த சிவன் வந்து மிகவும் அழகாக மிக அருமையாக அந்த கடற்கரை ஓரத்தில் அமைஞ்சிருந்ததுனால பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சிவன் பார்த்திங்கன்னா 4 கருத்தோட இந்த குன்றின் மேல் அமைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. இந்த சிவனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 58 அடி, பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும், கால் மட்டும் இல்லைங்க, இந்த உடல் அமைப்பு, அந்த ருத்ராட்சம், இந்த நாகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க. இந்த 4 கருத்தோடு அமைஞ்சிருக்க இந்த சிவன், இவரோட பேர் பார்த்திங்கன்னா கங்காதீஸ்வரர். கங்கையை வந்து தலையில் சுமந்துறதுனால கங்காதீஸ்வரர்ன்ற நாமத்தோட இந்த சிவன் அமைஞ்சிருக்காரு. 4 கரத்தில் ஒரு கரம் தொடையிலும், 2வது கரத்தை வந்து நம்ம கங்கையை பிடிச்சிருக்கா மாதிரியும், ஒரு கரம் வந்து உடுக்கை வச்சிட்ருக்கா மாதிரியும், இன்னொரு கரத்தில் சிவனுடைய சூலாயுதத்தை வச்சுருக்காரு. இது அழகாகவும் அந்த சிலை அமைச்சிருக்காங்க. இதன் அருகிலே வந்து சிறிய கோயில் 2 இருக்குது. அதில் வந்து சிவன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சிவனை பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட்டும் வச்சுருக்காங்க, 20 ருபீஸ். அதை 20 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த உள்ளே என்ட்ரி பண்ணுறாங்க இந்த சிவனை பார்க்கறதுக்கு. மேலே இங்கே சிறிய கோயில் வந்து காலையில் போனீங்கன்னா அந்த கோயிலில் வந்து சாமியை வந்து தரிசனம் பண்ணலாம். மேலே வந்து இந்த கோயிலுடைய இது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்ல அழகான மண்டபங்கள்லாம் அமைச்சிருக்காங்க. அதில் சிலைகள்லாம் நிறைய ஐயப்பன், முருகன், அனுமன் போன்ற சிலைகள்லாம் அமைச்சு மிக அழகாக பெயிண்ட் பண்ணி காட்சியளிக்குது. அந்த கோயிலுடைய எதிர்த்த மாதிரி மரத்தில் வந்து இந்த குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் தொட்டிலாம் கட்டி அது அழகாக இருக்குது. அதை வந்து பார்க்கலாம். அங்கே வந்து நம்ம குழந்தை இல்லாதவங்க, இந்த திருமண தடை இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இங்கே கயிறு தொட்டிலாம் கட்டிட்டு போகிறாங்க. மேலும் இந்த கோயிலுக்கு அருகிலே வந்து கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரை இருக்குது. அந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடமாகவும் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து மிக உயரமான கங்காதீஸ்வரர் சிலையான இந்தியாவில் பெரிய சிலை தான். அதேமாதிரி கேரளாவில் மிக உயரமான சிலையும் இந்த ஆழிமலை சிவன் தான். இந்த ஆழிமலைக்கு போகிறதுக்கு வந்து சுலபமாகவும் ஈஸியாகவும் இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரத்தில் பஸ் வசதிகள் இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிள் இருந்தால் நம்ம கோயில்கிட்ட வந்து போய்க்கலாம். இருந்தாலும் நிறைய பஸ் வசதி இருக்குதுன்னா நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 33 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது அருகில் நிறைய இடம் இருக்குது. ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள்.